வணக்கம் மக்களே. நான் முன்னாடி போட்ட பதிவெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா, நான் ஒரு பதிவில விஜய் இன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறது டீசென்ட்டான பாலிடிக்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நெறைய விமர்சனங்கள் வச்சாங்க. டிவிகே கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தீங்களோ, இல்ல அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க, அப்படி இல்ல விஜயோட ரசிகர், விஜயோட சப்போர்ட்டரா இருந்தா, இன்னைக்கு டிவிகே கட்சிக்கும் தளபதி விஜய்க்கும் அகைன்ஸ்டா வர எந்த வீடியோலையும், அந்த பதிவிலையும் தயவு செஞ்சு கெட்ட வார்த்தைகளையும், தகாத வார்த்தைகளையும் பயன்படுத்தி கமெண்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு விஜய் அவர் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு டீசென்ட்டான அரசியல். அதுக்கு நாமெல்லாம் கூட. ஆனா இன்னைக்கு பதவியேற்ற அடுத்த நாளே இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவரை போய் சந்திச்சிருக்காரு. இவ்வளோ அழகா இருக்குல்ல. நான் மீண்டும் சொல்றேங்க, விஜய் இவங்க எதிர்க்கட்சி, அந்த கட்சி இப்படி இருந்தாலும் அவர் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு டீசென்ட்டான பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாம ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ணா தமிழ்நாட்டை எங்கோ கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் இன்னைக்கு விஜய் ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காரு. அவர் கண்டிப்பாக இபிஎஸ் மற்ற கட்சிகள் எல்லாரையும் சேர்ந்து சந்திப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முக்கியமான விஷயம், ஒரு வித்தியாசமான அரசியல், ஒரு மாற்று அரசியல் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி இங்கே நடக்குதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.